தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டே அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டில் ரங்காரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஏரியாவில் வெங்கடேஸ்வரா காலனி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கட்டின புருஷனே தான் பொண்டாட்டியை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் அவிச்சு பக்கத்தில் இருந்த லேக்கில் போய் தூவி விட்டுருக்கான். இது நடந்தது இந்தியாவில், அதுவும் ஹைதராபாத்தில். கொலை செய்யப்பட்ட பொண்ணோட பேர் மாதவி. அந்த பெண்மணிக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது. அந்த இறந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். அவர் பேர் குருமூர்த்தி. இந்த தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ போன பொங்கல் சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 குழந்தைங்களையுமே இன்லாஸ் வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வேணுன்ட்டே தான் ஒய்ஃபை ட்ரிகர் பண்ணி சண்டை போட வச்சாரான்றது நமக்கு தெரியல. பட் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சண்டையின் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடு வச்சு தான் கட்டின பொண்டாட்டி மண்டையிலே அடித்து அவங்க ஸ்பாட் டெட்டு. அவங்க இறந்ததை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அந்த பெண்மணியோட ஃப்ளஷை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கில் போய் தூக்கி வீசிட்டு வந்துடுறாரு அவர். அவ்வளோ ஒரு துன்புறுத்தி கொலை பண்ணி போய் ஆற்றுல போடணுன்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார். இந்த சம்பவம் நடந்தது இப்போ போன பொங்கலுக்கு. இந்த இறந்த பெண்மணி மாதவி அவங்களோட அம்மா சுப்பம்மா தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணை காணும், கால் பண்ணாலே எடுக்க மாட்டா, எங்கே இருக்கா, ஃபோனை கொடுங்கன்னு சொன்னப்போ, இல்லை அத்தை, எனக்கும் அவளுக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சு, அவள் வீட்டிலேருந்து கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு அந்த குருமூர்த்தி அவர்கள். அப்படியா, என்ன சொல்கிறீங்க, என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, என் பொண்ணு கோச்சிட்டு போயிருக்கா, நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லியேன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பதறாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க மாப்பிள்ள உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு கொலை பண்ணவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகிறாரு. அந்த கொலை பண்ணவோட பெண்மணியின் ஃபேமிலி கூட, அதாவது அவங்க மாமனார் மாமியார் கூட இவரும் போகிறார். போய் தான் பொண்ணை அவள் காணுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் தான் ஒய்ஃபை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போய் போலீஸ் மிஸ்ஸிங் பர்சன் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா January 17th. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க தங்கி இருந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு. கடந்த 5 வருஷமாக அந்த தம்பதிகள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாருக்கிட்டையும் விசாரித்தப்போ அந்த வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கும்பா, எப்போவுமே சண்டை போட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக். ஸோ அதை பேஸ் பண்ணி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு என்னைக்கு காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இவங்க செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணுறப்போ மாதவி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான தடயங்கள் இருக்கே தவிர, இவர் சொன்னார்ல குருமூர்த்தி, அவள் என் கூட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு, அந்த மாதவின்ற பெண்மணி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான எந்த ஆதாரமும் சிசிடிவியில் சிக்கலை.